நம்ம லிஸ்ட்டில் எதுலையுமே நம்ம சூப்பர் ஸ்டார் தான் எல்லாத்துலேயுமே டாப் பண்ணா இருப்பார். அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில மோசமான கெட்டப்லாம் போட்டிருப்பாரு. ஏன்னா அப்போல்லாம் நம்ம அவ்வளோ கண்டுக்க மாட்டோம் அந்த ஒரு கெட்டப்ஸ் எல்லாம். ரஜினி நடித்த மிஸ்டர் பாரத் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ ஓல்டு கெட்டப்பாக இருந்த சத்யராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் இருந்திருப்பாரு. அவரே ஏமாத்துறன்ற பேரில் அது ரஜினி ஒரு ஓல்டு கெட்டப் போட்டு வந்திருப்பாரு. அந்த ஒரு லுக்கெலாம் அவரை பார்க்கும் போது மரண காமெடியாக இருந்திருக்கும். என்ன இது என்ன இது என்னப்பா இது என்ன இது பாயமுறா என்ன என்ன எழவி அது. ரஜினி நடிச்ச தளபதி பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக்கான ஒரு மூவி. அதுல வர ஒரு சாங்ல பாத்தீங்கன்னா பாடி சோடா கெட்டப் ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க. மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. மை காட் என்ன லவ் சார் என்ன பண்ணிருக்கீங்க. மைண்ட் ப்ளோயிங். பாபா படத்தோட ஃபெயிலியருக்கு அப்புறமா இமயமலைக்கு போயிட்டு 3 வருஷமா ரஜினி படமே நடிக்கல. அதுக்கப்புறமா ரஜினி வந்து கம்பேக் கொடுத்துருப்பாரு. வர எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் சொதப்பலா தான் இருக்கும். அதுக்கப்புறமா சிவாஜி படத்தில் சங்கர் ரஜினியை கூட்டிட்டு வந்து ஏகப்பட்ட கெட்டப்லாம் போட்டு விட்டுருப்பாரு ஒரு சாங்ல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாகவே இருந்திருக்கும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஆட்டோக்கார நாலு தெரிஞ்ச ரொம்ப நல்லா. அடுத்ததான் வந்த குஷேலன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்ல மரண காமெடி பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த ஒரு பாட்டிலே ரஜினிக்கு ஏகப்பட்ட கெட்டப்ஸ்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. அதெல்லாம் மரண காமெடியாக இருந்திருக்கும். கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. வேஷெல்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி கொண்டு வரீங்க. இதெல்லாம் கூட விட்டுடலாம். அடுத்ததான் ஒரு சினிமா சாங்ல பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க ரஜினி. அடுத்ததான் ரஜினி நடிச்ச எந்திரன் படத்துல வர சிட்டியோட லுக் தான் இருக்கு. லுக்கு பாத்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு லோ பட்ஜெட்டான ஒரு லுக் மாதிரி தான் இருக்கும். மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா. அடுத்ததான் வந்த லிங்கா படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி ஓல்டு கெட்டப்ல நல்லா தான் இருந்திருக்கும். நான் யூத் வெர்ஷனா ஒன்று வந்திருப்பாரு. அதான் மரண காமெடியா இருந்திருக்கும்.